குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா மே 30, 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 6 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தரமாக நினச்சிக்கோங்க. இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அரசினுடைய சேவைகள், அதாவது அரசுகளின் முக்கியமான 10 சேவைகளை விரைவாக பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா எளிமை ஆளுமை அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 37.99 ஏக்கர் பரப்பளவில் 525 கோடி மதிப்பிலான பன்னாட்டு மாநாடு மையம் அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க பட்ஜெட்டில். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அடிக்கலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர்கள் அவயம் அப்படின்ற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மு பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரான அருள் அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அறிஞர்களை கொண்டு ஐம்பெருங்குழு எண்பேராயம் அப்படின்னு ஒரு தொடர்ந்து அந்த குழுவை கூட்டி சில கருத்துக்களை கேட்டறிவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அறிஞர்கள் அவயம் அப்படின்ற நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா சில கருத்துக்களை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அணுகிறாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு கருத்து கேட்பு குழு தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நடிகர் ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா 75 வயது காலமாயிருக்கார். ஓகேங்களா? உடல்நலக்குறைவினால வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் காலமாயிட்டார். இவரோட இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் சேரும் மகளிருக்கு மகப்பேறு, அரசு பணியில் வந்து பார்த்திங்கன்னா சேரும் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சலுகை வழங்கியிருக்கு தமிழக அரசு. அரசு பணிகளில் சேரும் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு காலத்தை வந்து பார்த்திங்கன்னா பணிக்காலமாக கணக்கில் கொள்வதற்கான உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகப்பேறு விடுப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு மட்டும்தான் வழங்கப்படும். நீங்கள் அந்த இடைப்பட்ட அந்த ஒரு ஆண்டு காலத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணிக்கால பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கணக்கில் எடுத்துக்காததுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பின்னடைவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா லீவில் இருந்த மாதிரி கணக்கில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி லீவில் இல்லாமல் அந்த பணி பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 புதிய நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 2 உட்பட 3 நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக வியாழக்கிழமை நியமனம் செஞ்சிருக்காங்க. இவர்கள் பதவியேற்றதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட 34 நீதிபதிகள் அப்படின்ற முழு பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாநில நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள இந்த நிதி ஆணையத்தினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான கே அலாவுதீன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7வது தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட மாநில நிதி ஆணையத்தினுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான கே அலாவுதீன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா 17,116 கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. தலைமைச் செயலகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் என்னும் கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு வட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படும். ஓகேங்களா? இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் 4 கிராமங்கள் வீதம் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா 1540 கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகாம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேளாண் சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு டைரெக்டாக கொண்டு உழவர்களுக்கு சேர்க்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சூரிய சக்தி மூலம் வந்து பார்த்திங்கன்னா மின் உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டமாக டையூ வந்து பார்த்திங்கன்னா பெயர் பெற்றிருக்கு. ஓகேங்களா? தனது ஒட்டுமொத்த மின் தேவைகளையும் சூரிய சக்தி மூலமே பெறும் நாட்டின் முதல் மாவட்டமாக தாத்ரா நாகர் ஹவேலி அப்படின்ற யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள டையூ அப்படின்ற மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முழு கொள்ளளவை வந்து பார்த்திங்கன்னா எட்டியிருக்கு. முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் நடைபெறும் 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் 3வது நாள் வியாழக்கிழமை இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் 6 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. நேற்றைய ஆட்டத்திலையும் நமக்கு 6 பதக்கங்கள் கிடைச்சிது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 14 பதக்கங்களுடன் 2வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னேறி இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
செவ்வாய் கிரகத்துக்கு அருகில் உள்ள ஒரு விண்கல்லிலிருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு வருவதற்காக விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்திருக்காங்க. அதாவது இது குறித்து அந்த நாட்டினுடைய விண்வெளி ஆய்வு மையமான CNSA வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்தது என்னன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு அருகே உள்ள 2016 HO3 அப்படின்ற விண்கல்லில் ஆய்வு மேற்கொள்வதற்காக அந்த விண்கல்லிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்துவதற்கான திதியான் வென் 2 அப்படின்ற விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மற்றபடி இல்லை பெருசாக எதுவும் தேவையில்லை, இது மட்டுமே போதுமானது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். ஷெட்யூல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஜூன் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அடைஞ்சிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.